அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கரணத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 100% மாற்றும். கருத்தில் கொள்ளுங்க. கரணம் கெட்டால் மரணம்வாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலேயே இது நடக்கும். கரணம் ஒருத்தவங்களுக்கு பாதிச்சிச்சுன்னா அவங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவங்க மிகுந்த கஷ்டத்தை தான் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா கட்டத்திலையும் நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அது எந்த அடிப்படையில் பார்த்தா இந்த கர்ணநாதனுடைய அடிப்படை இருக்கும். அதை ஜாதகத்தை உள்நோக்குனா தான் தெரியும். எது எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த கர்ணநாதனை இயக்கிட்ட வச்சுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அதில் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ கர்ணன் எடுத்தீங்கன்னா மொத்தம் 11 கர்ணம் இருக்குது. அந்த கர்ணத்தையும் சொல்லி அவங்களுடைய தேவதைகள் இருப்பாங்க, அதை இறைவன் அவங்களுக்கு சொல்லி அவங்க எந்த இறைவனை வணங்கணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. வாழ்க்கையில் தோல்வியே ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் இந்த கர்ணத்தை இயக்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே போல் இந்த நான் சொல்கிறேன் இப்போ அதாவது இந்த இறைவனுடைய படத்தை உங்கள் மொபைல் ஃபோனில் வச்சினாலும் மிக சிம்பிளான முறையில் அவங்கள இயக்கிடலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிறேன், கேட்டு பயன்பெறுங்க. முதல் கர்ணம் பவம். பவம்னா தமிழ் வார்த்தையில் சிங்கம். கருத்தில் கொள்ளுங்க. அவங்களுக்கு அதிபதி 2. அவருடைய அதிபதி செவ்வாய் சூரியன். கருத்தில் கொள்ளுங்க. பவத்துக்கு அதிபதி செவ்வாய் சூரியன். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணர். கருத்தில் கொள்ளுங்க. லட்சுமி நாராயணர் படத்தை நீங்கள் பரிசில் வச்சுக்கலாம், அதாவது மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்க. எந்தெந்த கடவுள் சொல்கிறனோ அந்தந்த கடவுளை இப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் நேரில் போய் பார்க்கணுன்னா நாமக்கல்லில் தான் இந்த லட்சுமி நாராயணர் கோயில் சிறப்பு மிக்கது இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 2வது கர்ணம் பவனம். இதுன்னா அதோடைய அர்த்தம் புலி. இதுக்கு அதிபதி ராகு சந்திரன். கருத்தில் கொள்ளுங்க. இவங்க வணங்க வேண்டிய இறைவன் யாருன்னா ஐயப்பன். ஐயப்பன் இந்த புலியோடு இருக்கிற படம் இருந்துச்சுன்னா அதை பரிசில் வச்சுக்கலாம், மிகவும் அருமை. உங்களுடைய மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம், மிகவும் சிறப்பு. கர்ணநாதன் அவர் வேலையை அவர் செய்வார். நீங்கள் இதை எடுத்து இயக்கக்குள்ள கர்ணநாதன் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தருவார். கருத்தில் கொள்ளுங்க. 3வது கர்ணம் கவலம். இது பன்றிய கொடுக்கும். இதுக்கு அதிபதி சனி செவ்வாய். கருத்தில் கொள்ளுங்க. இவங்களுக்கு வழிபட வேண்டிய இறைவன் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன். கருத்தில் கொள்ளுங்க. வராகி அம்மன் படத்தை உங்கள் பரிசில் வச்சினாலும் சரி, வீட்டில் வாங்கி வச்சாலும் சரி, உங்களுடைய மொபைல் ஃபோனில் வச்சினாலும் சரி, ஏதாவது ஒன்றை வச்சு இந்த படத்தை டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்ணநாதன் இயங்கிடுவார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். இதன் அடிப்படையில் நீங்கள் இதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. 4வது கர்ணம் தைத்துளை. தைத்துளைனா கழுதை. இந்த கர்ணநாதன் யாருக்காச்சும் இருந்தாங்கன்னா இவங்க மிகவும் உழைப்பாளிகள். யாருக்கிட்டேயும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க எந்த வேலையை சொன்னாலும் அதை முகம் சுழிக்காமல், மனம் வருத்தடையாமல் மகிழ்ச்சிகரமாக அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. இந்த தைத்துளை கர்ணத்தில் ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி அமைகிறானா அவர் மிகவும் கொடுத்து வைத்தராக தான் இருப்பார். உங்களுக்கு ஆணாக இருந்தீங்கன்னா தைத்துளை கர்ணத்தில் ஒரு பெண் அமைச்சிச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. அவங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தருவாங்க. நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். அதன் அடிப்படையிலே இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ தைத்துளைனா கழுதை. இதுக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன். இவங்க எந்த சாமியை வணங்கணும்னா நீங்கள் இந்த சிவனை வணங்கினா மிகவும் சிறப்பு. இல்லை நீங்கள் எழுந்தவுடன் என்னப்பார் யோகா வரணுவாங்க கழுத படம், அதை பார்த்தாலும் சிறப்பு. நீங்கள் சிவன் படத்தையும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இல்லை கழுத படம் உங்களுக்கு விருப்பம்னா கழுத படத்தை வச்சுக்கலாம். ஆனால் மொபைல் ஃபோனில் தவறாதீங்க, சிவன் படத்தை கண்டிப்பாக வைக்கணும். டெய்லியும் சிவனுடைய ஞாபகத்தை உங்களால் முடிந்த
நவகிரகங்கள் அடிப்படையில் ஒரு 9 முறை சொல்லுங்க. தைத்துளை கர்ணக்காரர்கள் மிகவும் சிறப்பான வாழ்க்கை அமையும். அதை அடிப்படையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டலாம், கருத்தில் கொள்ளுங்க. 5வது காரணம் வரிசை. வரிசைனா யானை, கருத்தில் கொள்ளுங்க. இதுக்கு அதிபதி சந்திரன், குரு. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். விநாயகரை இவங்க மனதில் நினைத்து கொண்டே இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும். அதன் அடிப்படையில் இவங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும், கருத்தில் கொள்ளுங்க. 6வது காரணம் வனிசை. வனிசைன்னா காளை, தமிழ் சொல்ல பொறுத்த மட்டும் காளை. இவங்களுடைய அதிபதி சூரியன், சுக்கிரன். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணனை எடுத்துக்கலாம். கண்ணன் அதாவது கிருஷ்ணன், கண்ணன் இவங்கெல்லாம் ஒன்று தான். அவங்கள வணங்கினா இவங்களுடைய கர்ணநாதன் ஏக பெறுவார். இவங்க வாழ்க்கையில் சிறந்த நிலை அடையலாம். அதே போல் இந்த காளை படமாக இருந்தாலும் சரி, கண்ண படமாக இருந்தாலும் சரி, அது பர்ஸில் வச்சாலும் சரி, மொபைல் ஃபோனில் வச்சாலும் சரி, அதை பார்க்க இந்த கர்ணநாதன் ஏங்க ஆரம்பிச்சுறாரு, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 7வது காரணம் பத்திரை. பத்திரைனா கோழி. இவருடைய அதிபதி வந்து கேது, சனி பகவான், கருத்தில் கொள்ளுங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகர். முருகர் இந்த கோழியோடு சேர்ந்து இருக்கிற படம் இருந்துச்சுன்னா மிகவும் அருமை. அதை நீங்கள் பாக்கெட்லேயே வச்சுருந்தீங்கன்னா செல்வம் கொழிக்கும். மொபைல் ஃபோனில் வச்சினாலும் உங்களுக்கு முருகருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறந்த நிலை அடையலாம், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 8வது காரணம் சகுனி. சகுனின்னா காகம். இவங்களோட அதிபதி சனி, ராகு. இவங்க வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா சிவன், சனீஸ்வர பகவான். யார் வேணாலும் வணங்கலாம். ஏன்னா காகம் என்பது மிகவும் சிறந்த உயிரினம். இப்போ ஊரில் இருக்கிற முக்கால்வாசி ஊரில் மாசு கட்டுப்பட்டு வாரியை கிளீன் பண்ணுதோ இல்லையோ, இந்த காகம் மாசு கட்டுப்பட்டு வாரியம் செய்கின்ற வேலையை அந்த காகம் செய்திடும். நம்மளுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த புழு பூச்சிகளை காகம் உண்டு. சுற்றுச்சூழலை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த காகம் மிகவும் துணை புரியுது, கருத்தில் கொள்ளுங்க. இந்த காகம் இயங்க வேண்டுமென்றால் நீங்கள் சிவன் படத்தை பாக்கெட்டில் வச்சுருக்கலாம், இல்லை காக்கா படத்தை மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம். காக்கா படம்னு சொல்லி பார்க்காதீங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்ந்த நிலையை எடுத்துன்னு போய் விடும். ஏன்னா காகம் இந்த பஞ்சபட்சியில் முதல் இடத்துல இருக்குது. பஞ்சபட்சின்னாவே காகம் தான், கருத்தில் கொள்ளுங்க. காகம் நிலையானது. அதுக்கு வந்து வளர்பிறை தேய்பிறைலாம் கிடையாது. எந்த பிறையில் பிறந்தாலும் காகம் தான். அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். காகத்தை இயக்கிட்டீங்கன்னா இந்த சகுனி கர்ணக்காரங்க மிகவும் சிறப்பான வாழ்க்கையை பெறலாம், கருத்தில் கொள்ளுங்க. 9வது காரணம் சனுஷ் பாதம். இது அப்படின்னா நாயின் அர்த்தம், கருத்தில் கொள்ளுங்க. இதுக்கு அதிபதி குரு, கேது. இவங்க பைரவரை வணங்கணும். பைரவரை வணங்கினா இவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும். பைரவ படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம், கருத்தில் கொடுங்க. 10வது காரணம் நாவகம் அப்படின்னா பாம்பு. இவங்களுக்கு அதிபதி ராகு, கேது. இவங்க புத்து நாகமா கடவுளை வணங்கினா இவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. புத்து நாகமா படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம், மிக சிறப்பான பலன் நடுவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. 11வது காரணம் கிஸ்கினோ. இது வந்து புழு. இதுக்கு அதிபதி புதன், ராகு. இவங்க வணங்கணும்னா சிவனபெருமானை தான் வணங்கணும், கருத்தில் கொள்ளுங்க. சிவன் தான் அனைத்துக்கும் ஆளக்கூடியவர். அவங்க வணங்கினா இவங்க வந்து இந்த பலன் பெறலாம். இந்த புழு படத்தை மொபைல் ஃபோனில் வச்சிங்கன்னா அருவருப்பாக தான் இருக்கும். ஆனால் புழு படத்தை மொபைல் ஃபோனில் வச்சிங்கன்னா வாழ்க்கையில் சிறந்த வெற்றியை பெறலாம், கருத்தில் கொள்ளுங்க. இந்த 11 கர்ணங்களையும் நீங்கள் இயக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கர்ணன்னு வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் அருமையானதாக நடக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வியில் சிறப்பாங்க. அதே போல் அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்தவங்களுக்கும் அந்த வேலை கிடைக்கும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச புது தகவலை உங்களுக்கு தெரிவிப்பேன், அதை கேட்டு பயன்படுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.